Good evening, student. I am Prakash, blank to Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai. 12th Standard Computer Science, Chapter 5, Python Variables and Operators டாபிக்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறத ஒரு கிளாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ மீன் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டோக்கன்ஸில் பிகாஸ் டாபிக் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதில் மெனி டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் சொல்கிறேன். arithmetic operators, relational operator or comparative operators, now logical operators, assignment operators, now அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா conditional operators, delimiters, literalsல some categories, 4 categories availability இருக்குது. numeric literals, then string literals, boolean literals, escape sequence, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about the Python data types. ஸோ இந்த Python data types அப்படிங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். Python data typesல என்னென்ன data type availability இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ all data values in Python are object, each object value as type. பைத்தானில் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ டைப் அவைலபிலிட்டியாக இருக்குது. பைத்தான் ஆஸ் அ பில்டின் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க டேட்டா டைப்பை, பில்டின் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சச் ஆஸ் நம்பர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், string, boolean, tuple, list, dictionaries. You are familiar in numbers, string, boolean, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த tuple, list and dictionary அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூ கான்செப்ட். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி கேர்ஃபுல்லி அண்ட் எலாபரேட் டு ஸ்டடி ஃபார் ஆஃப்டர் அப்கமிங் சாப்டரில் எலாபரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tuple, list அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் can going to discuss about the data type is a number data type. can going to discuss about the number data type. so the number data type அப்படிங்கிறது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? now number data types அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா it is a built-in data type. இந்த number data type அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா build number object. Python supports integers. Python supports integer, floating point numbers and complex numbers. இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integer 1, floating point 1, complex number 1. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய integer அப்படின்னு சொல்கிறோம். integer data can be decimal, octal, hexadecimal அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய integer டேட்டாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் அ டெசிமல், octal, hexadecimal, இதெல்லாம் ஜாயின் ஆனது என்ன தான் என்னுடைய integer டேட்டா. octal integer use both upper and lower case, denote octal digit and hexadecimal integer ox. ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷினில். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. நான் ஆஃப்டர் போத் அப்பர் அண்ட் லோவர் கேஸ், L only அப்பர் கேஸ் டு டினோட் லாங் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய நம்பர்ஸை சம் டேட்டா டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சம் எக்ஸாம்பிளாக. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் இன்டீஜர், octal integer, hexadecimal integer, long decimal integer அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A floating point data is represented by a sequence of decimal digit that include in decimal point. floating point அப்படின்னாவே தெரியும் நம்மளுக்கு values, for example 0.5 or 55.6 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா floating point data is represented by a sequence of decimal digits அப்படின்னு சொல்கிறோம். sequence of decimal digits that includes a decimal point, அப்படின்னு சொல்கிறோம். now அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
An exponent data contain decimal digit part. Exponent data contain decimal digit part, decimal point, exponent part followed by one or more digit. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா followed by one or more digit அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நியூமரிக் டேட்டா டைப்புக்கு. ஸோ இந்த நியூமரிக் டேட்டா டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்ட் 123.34, 456.23, 156.23 அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. எக்ஸ்போனன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனன்ட் வேல்யூவில் நம்மளுக்கு த ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னாவே அது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்போனன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்மால் இ இருந்தாலும் சரி அல்லது கேபிட்டல் லெட்டர் இ இருந்தாலும் அதை எக்ஸ்போனன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மேட் அப் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஒன் ஈச் ஃபார் ரியல் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணி சொல்லுவோம். ரியல் அண்டு இமேஜினரி பார்ட் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஒன் ஈச் ஃபார் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட். ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ரியல் நம்பர் அண்டு ஒரு இமேஜினரி நம்பர் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் இஸ் அ பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பூலியன் டேட்டா டைப். ஸோ இந்த பூலியன் டேட்டா டைப் என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா a boolean data can have any two values. பூலியன் அப்படின்னாவே நம்ம சொல்லியிருக்கோம் 0 or 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 0வோட 1 என்ன எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா 0 அப்படின்னா ஃபால்ஸ், 1 அப்படின்னா ட்ரூ. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா can have any of two values true or false. Can have any two values true or false. Boolean where 1 true, Boolean where 2 false. ஸோ இதுதான் என்னுடைய பூலியன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமில் என்ன பர்பஸ், என்ன யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? எஸ், ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிங் அப்படின்னா நார்மலி நம்மளுக்கு தெரியும் ஒரு லெட்டர் அல்லது ஒரு வேர்ட் அல்லது ஒரு திங்கோட நேம், ஒரு ஆப்ஜெக்டோடைய நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கோட். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சிங்கிள் கோட், டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட். இதில் என்னுடைய ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்டு வித்தின் ஏ டேஷ். 3 ஆப்ஷன். ஒன்று சிங்கிள் கோட்டில் இருக்கலாம், டபுள் கோட்டில் இருக்கலாம், ஆர் ட்ரிபிள் கோட்டில் இருக்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கேர் டேட்டா ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே டபுள் கோட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இதை ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சிங்கிள் கேரக்டர் இருக்கிறதுனால நான் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் டேட்டா ஒரு வேர்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸிங் அ டபுள் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை டபுள் கோட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்ல முடியும். மல்டி லைன் டேட்டா அப்படிங்கிறப்போ யூ கேன் யூஸ் இந்த ட்ரிபிள் கோட், நம்ம கொடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நியூமரிக் இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய டேட்டா டைப்ஸில் இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். பைத்தானுடைய டேட்டா டைப்ஸில் மெயின்லி கிளாஸிஃபை, பில்டின் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் சச் ஆஸ் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டியூபிள், லிஸ்ட், டிக்ஷனரி. இந்த மூணும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டியூபிள், லிஸ்ட் அண்டு டிக்ஷனரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எலாபரேட்டாக. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். நான் அதுக்கடுத்து பூலியன் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். நவ் ஃபைனலி கேன் டிஸ்கஸ் ஃபார் த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லெசனுடைய
பாயிண்ட் ஸ்டீரியோ நம்பர் இது எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஸ்டீரியோ நம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதில் வந்து கேட்கலாம் உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸு கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, பைத்தான் இஸ் a general purpose programming language created by Goid von Romson. Python shell can be used into two ways via interactive mode and script mode. ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் யார் டெவலப் பண்ணாங்க, who's developed the Python program, ஸோ அவங்க நேம் கொடுத்துருக்கோம். தென் என்னுடைய ப்ரோக்ராமை 2 மெத்தடில் டெவலப் பண்ணால் இன்ட்ராக்டிவ் மோட் அண்டு ஸ்கிரிப்ட் மோட். Python uses white space and tabs to define the program blocks. White space separation is necessary between tokens, identifiers or keywords. White space separation is necessary between tokens, identifiers or keywords. A program needs to interact with the user and accomplish desired task. அப்படின்னு சொல்கிறோம். This is done using input and output facility. Python breaks each logical line into a sequence of elementary lexical component known as tokens. ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. Define tokens or what is a tokens அப்படின்னாங்கன்னா இதை கூட எழுதலாம். Python breaks each logical line into a sequence of elementary lexical components is known as tokens. Keywords are special words that are used by Python interpreter. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யூஸ்டு ஆஸ் அ பைத்தான் இன்டர்பிரட்டர் டு ரெகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாயிண்ட் ஸ்டீரியோ நம்பரில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இன்கேஸ் இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஃபார் சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. அகைன் திரும்ப உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மள கிளாஸ் ஒர்க் நோட்டு போட்டிருக்கணும். கிளாஸ் ஒர்க் நோட் போட்டு டேட் வித் டைம் டே மென்ஷன் பண்ணி என்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் இதெல்லாமே கிளியராக எழுதியிருக்கணும். அண்ட் தென் புக்கில் எல்லாமே நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணி கொடுத்தனோம் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லணும். அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நான் 1 மார்க் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாமா? புக் பேக்கில் 1 மார்க் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா who developed Python? Goid von Romson. Second one, the Python promote indicates that interpreter is ready to accept the instruction A. Which of the following? Third one பார்த்தீங்க அப்படின்னா which of the following shortcut is used to create new Python code அப்படின்னு பார்த்தீங்கன்னா Control N. Which of the following character is used to give commands in Python program? Fourth one பார்த்தீங்கன்னா A. Fifth one, which symbol used to print more than one item on a single line? Fifth one 1 mark என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் a செமிகோலன். மோர் தென் 1 லைன் அப்படின்னாவே எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் செமிகோலன். 6th one பார்த்தீங்க அப்படின்னா which of the following is not a token? Which of the following is interpreter is one of the compiler inside of part. Identifier, keyword, operators எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a keyword. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th 1 mark, which of the following is not a keyword in Python? break, while, continue, operator. இதில் என்ன not a keyword அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பிரேக்கும் ஒரு கீவேர்டு, whileங்கிறதும் கீவேர்டு, கண்டினியூங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ ஆப்ரேட்டர் not a keyword. which operator is also called as comparative operator? படிச்சிருக்கோம். which operator is called comparative operator அப்படின்னா ரிலேஷனல், arithmetic operator, relational operator, logical operator, assignment. இதில் எது comparative operatorனு சொல்லுவோம்? it is a relational operator. which of the following is not a logical operator? which of the following is not a
லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஆர் நாட், இது மூணு மட்டும்தான் என்னென்னா பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்க இது என்னென்னா இட்ஸ் நாட் ஏ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது 10th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். விச் ஆப்ரேட்டர் ஆல்சோ கால்ட் ஆஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஆப்ஷன் ஏ டெர்னரி, ஆப்ஷன் பி ரிலேஷனல், ஆப்ஷன் சி லாஜிக்கல், ஆப்ஷன் டி அசைன்மெண்ட். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் ஆல்சோ கால்ட் as conditional operator. ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டு கிளியராக ஸ்டடி பண்ணுங்கள். புக் பேக் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிங்க. ஓகே, ஆனால் பட் இன்சைடில் தான் நான் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு கொஷின் கேட்குறதும் இன்சைடில் தான் கேட்பேன். அண்ட் மேக்ஸிமம் கொஷின் இன்சைடில் உங்களுக்கு வரும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 மார்க் கொஷினில் பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். சரிங்களா? ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் that can be used to test Python program? பேஜ் நம்பர் 48, பேஜ் நம்பர் 48ல் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 48. Write short note on tokens, page number 55. Write short note on tokens, page number 55. What are the different operators that can be used in Python? Page number 56. அதுக்கடுத்தது what is the literal? Explain the types of literals. Fourth question, page number 61. Fifth question, write short note on exponent data. Exponent data, page number 64. ஸோ இது கிளியராக இருக்கா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புக் பேக் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய பேஜஸ் சொல்லிட்டேன். ஸோ அந்த பேஜஸில் கண்டுபிடிங்க அல்லது நானே நோட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின். Write short note on arithmetic operators with an example. Page number 56. Page number 56. So write what are the assignment operators that can be used in Python. அதுக்கடுத்த question page number 56 and 57. இந்த ரெண்டு பேஜ்லேயும் இதுக்கான ஆன்சர் அவைபிலிட்டியாக இருக்குது. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா explain ternary operator with an example. பேஜ் நம்பர் 61, 60 and 61ல் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ் வித் an example. பேஜ் நம்பர் 63. ரைட் ஷார்ட் நோட் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 63ல் இருக்குது. ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. சரியா? அப்படியே நோட் பண்ணி கொடுக்குறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆஃப்டர் 5 மார்க் கொஷின் பார்ட் 4ல் describe in detail the procedure script mode programming. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 49, 50, 51, 52 உள்ள இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் அது கொஞ்சம் ரொம்ப பிக்கஸ்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 49, 50, 51, 52 இந்த பேஜஸ்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. நான் செகண்ட் 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் ஹவ் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53, 54, 55, 53, 54, 55ல் உங்களுக்கு ஆன்சர் அவைபிலிட்டியாக இருக்குது. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோக்கன்ஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பேஜ் நம்பர் 55 to 63 ஸோ இதில் எல்லாமே ஸ்டடி பண்ணணும். எல்லா இன்சைட் ஆஃப் பார்ட், இன்சைட் ஆஃப் கொஷினில் கூடிய எல்லா திங்ஸும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். பைத்தான் வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். Regarding in this lesson any doubt regarding you can call to me and asking to me
ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணோம், 4 சாப்டர். யூனிட் 2ல் சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற பேசிக் ஆஃப் கான்செப்ட்ஸில் ஸ்டடி பண்ணோம். நான் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6ல் சொல்லியிருக்கோம். யூனிட் 6ல் ஸோ யூனிட் 6க்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக எலாபரேட்டாக நம்ம சாப்டர் 6 நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூனிட் 2ல் சாப்டர் 6 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், வாட் டு யூ மீன் பை கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அண்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம C++ல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளுக்கு இந்த கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணோம். அதில் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு கண்ட்ரோல் வேர் யூ கேன் பாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் பைத்தானில் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கர்லி பிரேசஸ் இதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கண்டினியூட்டி டிஸ்க்ரீட் மெத்தடில் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் கொடுப்போம். ஸோ பேசிக்காகவே நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம 2-வே மெத்தடில் க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஒன் இந்த இன்ட்ராக்டிவ் மோட், அனதர் ஒன் இஸ் த ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ இங்கெல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியாது, இந்த கர்லி பிரேஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்மளுடைய சாப்டர் 6ல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது இன் பைத்தானில் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலி நம்ம C++ஓட கம்பேரிஷன் பண்ணி நம்ம படிக்கும்போது இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னாவே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபார் வைல், டூ வைல், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் எல்ஸ் இதுதான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் தெரியும், வைல் தெரியும், டூ வைல் தெரியும், ஸ்விட்ச் தெரியும், நெஸ்டர்டு தெரியும், நெஸ்டர்டு ஸ்விட்ச் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம C++ல் படிச்சிருக்கோம். அதே மாதிரி சேம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் சில கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்காக ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் இந்த 6th சாப்டரில் ஸ்டடி பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கிவிங் சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போதும் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் என்ன மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு ஆஃப்டர் தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா after studying this lesson students will be able to, after இந்த லெசன் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் the student able to அப்படிங்கிறப்போ அவங்க இந்த லெசன் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே படிச்சுக்குவோம். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா you have to study carefully. ஓகே, the first point for learning objectivesல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா to gain knowledge on various flow of control in Python. Gain knowledge, to gain a knowledge on the various flow control of Python programming languageல இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ட் கெயின் நாலேஜ் அது how it is executed, how it is functioning on the various flow of control அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். இன் பைத்தான் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன் பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறத எப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கெயின் நாலேஜ் வேரியஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் இன் பைத்தானில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் இஸ் டு லேர்ன் த சின்டாக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சின்டாக்ஸ், இதுதான் பேசிக்ஸ். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா தான் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராமை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹவு டு யூஸ் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோக்ராம் ஃப்ளோ. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அண்டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோக்ராம் ஃப்ளோ, இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
Then அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா to apply this next point, to apply iteration structures to develop code to repeat the program segment for specified number of times அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பார்ப்போம். ஸோ to apply iteration structures to develop code repeat the program segment for specific number of times or till the condition is satisfied. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணியும் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மெயின்லி 3 பாயிண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் டு கெயின் நாலேஜ் ஆன் த வேரியஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் இன் பைத்தானில் இருக்கிறத பார்ப்போம். நம்ம அதுக்கடுத்து சின்டாக்ஸ், இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்குவோம். அண்டு கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோக்ராம் ஃப்ளோ. நம்மளுடைய கண்டிஷன்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரும் ஹவு மெனி இட்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ டெவலப் கோட் டு ரிப்பீட் த ப்ரோக்ராம் செக்மெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் த லூப் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆர் மெனி ஆஃப் டைம் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். என்னுடைய கண்டிஷன் என்ன, அது என்னுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்னோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆஃப் 3 லேர்னிங் அப்ஜெக்டிவ் பாயிண்ட்? புரியுதுங்களா? நான் இன்ட்ரடக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? நான் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டைன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே கண்டைன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவேன். திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் எய்ட் டு ரிசல்ட். நான் க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். தட் எய்ட் டு ரிசல்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா you can having or you can got some result value. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேல்யூ நம்மளுக்கு கொடுப்பாங்க. இன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஷலி. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒன் மெத்தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் சீக்வன்ஷலி. தட் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலி அப்படின்னு என்னது 1 by 1 ஆர்டராக. ஃபார் எக்ஸாம்பிள் 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 நம்பர் எப்படி கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஆஃப்டர் அனதர். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பர் வாங்குவாங்க. தேர் மே பி சுச்சுவேஷன் இன் அவர் ரியல் லைஃப். தேர் மே பி அவர் சுச்சுவேஷன் இன் அவர் ரியல் லைஃப் programming where we need to skip segment or set of statements and execute the another segment based on the test condition. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இப்போ பார்த்தீங்கன்னா இன் அவர் லைஃப் டைம் நம்பர்ஸ் அப்படின்னா நான் என்ன ஆர்டராகவும் 1 by 1ஆகவும் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். இன் அவர் ரியல் லைஃபோட என்னுடைய ப்ரோக்ராமிங் ஒப்பிடும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா programming where need to skip segment set of statements and execute another segment based on the test condition. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது ஒர்க் ஆகும். திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். இந்த மாதிரி மெத்தட் ப்ராசஸ் ஒர்க் ஆகிறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். So also we may need to execute a set of statement multiple times called iteration or looping. define looping அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா we may need to execute a set of statements multiple times called iteration
ஆர் லூப்பிங். 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்கலாம். புக்கில் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இன் திஸ் சாப்டர் we are to focus on the various control structure. இந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா various control structures in Python and syntax and learn how to develop the programs using them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த ஃபோக்கஸ் ஆஃப் இந்த லெசனில் என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் தேர் சின்டாக்ஸ், அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹவு டு டெவலப் த ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லியிருக்காங்க. Or you understand for the introduction about control structure, introduction about the control structure. Now understand or not? So இதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ the next topic is a control structure அப்படிங்கிறது சொல்கிறாங்க. next topic is the control structures. ஸோ இந்த control structure அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்க்கலாம், எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா எ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் goes a jump of control from one part of program to another called control structure or control statement. ஒரு 2 மார்க் கொஷின் இது. டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போது ஒரு ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ், எ ஜம்ப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட். இப்போது எல்லாமே சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை. ஒரு பார்ட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அனதர் ஒரு பார்ட் ஆஃப் கோடு பேஸ்டு ஆன அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா another is called control structure or control statement அப்படின்னு சொல்ல முடியும். as you have already learned in C++. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி C++ல ஸ்டடி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this control statement are compound statement. control statementக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா compound statement அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. now used to alter the control flow of the process or program depending on the state of process. state of the process அப்படின்னு சொல்கிறாங்க. alter the control flow of the process or program depending on the state of the process அப்படின்னு சொல்கிறாங்க. depending on the state of the process. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் ஒரு புக் பேக்கோடைய 4th 2 மார்க் கொஷின் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 4th 2 மார்க் கொஷின். திரும்ப அகைன்னு சொல்கிறேன், புக் பேக்கில் ஒரு 4th 2 மார்க் கொஷின். இது சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புக் பேக்கில் பேஜ் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? புக் பேக்கில் 4th 2 மார்க் கொஷின் டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, சம் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். there are 3 important control structures in our Python programmingல சொல்லியிருக்காங்க. there are 3 important control structures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அவைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், iterative or looping. iterative or looping அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு புக் பேக் கொஷினில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். புக் பேக்கில் ஃபர்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின், ஃபர்ஸ்ட்டு 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ சீக்வென்ஷியல்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, ஆர் பிரான்ச்சிங்னா என்ன, ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங்னா என்னங்கிறது பார்ப்போம். சீக்வென்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த கண்டினியூஸ் ப்ராசஸ், 1 by 1 ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டட். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேஸ்ட் ஆன் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனில் 1 கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆர் பிரான்ச்சிங் இதிலேருந்து ஏதாவது ஒரு சப் பிரான்ச் அவைபிலிட்டியாக இருக்குன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா?
அண்டு இதை சொல்கிறக்கூடியது தான் என்னது ஆல்டர்னேட்டிவ். ஒன் ஆர் இந்த கண்டிஷனாக இருக்கலாம், ஆர் இந்த செகண்ட் கண்டிஷனாக இருக்கலாம். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராசஸ். ஸோ இங்கேயும் அதனுடைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா எங்கே போகும், இட் வில் யூ மூவ் டு அனதர் ஒன் ப்ராசஸ். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். லூப்பிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா திரும்ப ரொட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ். சேம் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் until the condition is satisfied true or false. until the condition is satisfied the true or false. யூசருக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரையிலும் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா என்னன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? எஸ். நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்போஸ்டு ஆஃப் எ சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கம்போஸ்டு ஆஃப் சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் which are executed one after another. சீக்வென்ஸ் அப்படின்னா என்னது, ஒன் பை ஒன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய கம்போஸ்ட் ஆஃப் எ சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் which are executed one after another அப்படின்னு சொல்கிறோம். நவ் எ கோட் டு பிரிண்ட் யுவர் நேம். ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, என்னுடைய பிரிண்ட் யுவர் நேம், என்னுடைய நேமை பிரிண்ட் பண்ணுறோம். address and phone numbers is an example of sequential statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக தானே நேம் வரும். நேம் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுதாங்க என்னுடைய ஒரு சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. என்ன சார் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னு சொல்கிறீங்க, ஒரு ஹெடர் ஃபைல் இல்லை C++ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹெடர் ஃபைல் இதெல்லாம், ஆனால் இங்கே எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டபுள் கோட்டில் allow this is ஷாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா print 43 செகண்ட் லேன் நார்த் கார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் அப்படிங்கிற தமிழ்நாடு. ஸோ அதே வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுனா அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல். ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுக்கடுத்தது இது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் பை ஒன் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ sequential statement. Are you understand? புரியுதா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் அவர் என்ன சொல்கிறாங்க, இன் அவர் டே டு டே லைஃப் we need to take various decision and choose an alternative path for achieving our goal. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே டு டே ப்ராசஸில் நம்ம வேரியஸ் ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இன் அவர் டே டு டே லைஃப் we need to take various decision. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறையா டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும், நிறையா முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ சூஸ் அண்ட் ஆல்டர்னேட் பாத் டு அச்சீவ் அவர் கோல். ஆல்டர்னேட் பாத் டிஃப்ரெண்ட் வே நம்ம யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. மேபி we would have taken an alternate route for each our destination when we find the usual road by which we travel blocked அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் டேக் லைஃப் டைமில் நான் இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு பிளேஸுக்கு போகிறேன். ஸோ அப்போ பிளேஸுக்கு போகிறேங்கிறப்போ இன்கேஸ் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குதுங்கிறப்போ நம்ம என்ன ஆகும்,
பிளாக் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் ஆகும்போது என்ன பண்ணுவோம், யூ கேன் ஃபைண்ட் ஃபார் அனதர் வே, வேறு ஏதாவது வழி இருக்கா, அல்லது வேறு ஏதாவது ஷார்ட்கட் ரூட் இருக்கா, அல்லது வேறு ஏதாவது வே இருக்கா அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க்கை கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறதுக்கு சம் ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ அப்போங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இஸ் வாட் வி ஆர் டு லேர்ன் த்ரூ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ப்ராசஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய ரியல் நம்பரில் ரியல் லைஃபோட செக் பண்ணி சொல்கிறான். என்னுடைய ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ வெதர், செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஈவன் ஆர் ஆட் can all be done using alternative. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஆர் odd can all be done using alternative branching statement. இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பேசிக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா Python provides the following types of alternative or branching statements. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். Python explain the Python alternative or branching statements. If you ask in the 3 mark or 5 mark கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். என்ன சார் இது எங்களுக்கு ஃபெமிலியர், ரெண்டுமே C++ல் படிச்சிருக்கோம். சிம்பிள் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஓகே. இஃப் எலிஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த நியூ ப்ராசஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இது வரலும் இருக்குது. இந்த கிளாஸ் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.